எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் பவுடர் வச்சு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வாங்க இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் 1 லிட்டருக்கு எடுத்திருக்கேங்க. பாலை நல்லா நம்ம காய வச்சுக்கணும். இந்த 1 லிட்டர் பால் காயறதுக்குள்ளே நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் இதை கொஞ்சமாக பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால்லுங்க கொஞ்சமாக குங்குமப்பூவும் போட்டு ஊற வச்சு வச்சாச்சு. நமக்கு இந்த பால் நல்லா காஞ்சு 2-3 கொதி வரணும். அது வரைக்கும் பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். நம்ம எடுத்துருக்க பால் நல்லா கிட்டத்தட்ட 700 800 ml வரைக்கும் குறைஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். அதே மாதிரி எப்பயுமே நம்ம குல்ஃபி, ஐஸ்கிரீம் இது மாதிரி ரெசிபி செய்யும் பொழுது பாலை மீடியம் இல்லாட்டி சிம்மில் வச்சு நம்ம அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பாலுடைய டேஸ்ட் நம்மளுடைய குல்ஃபி இல்லாட்டி ஐஸ்கிரீமில் நல்லாயிருக்கும். பால் கிட்டத்தட்ட 100 ml போல் குறைஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த குங்குமப்பூ மிக்ஸை கலந்துட்டுங்க நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கணும். இந்த குங்குமப்பூ பாலோட குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட ஃபுட் கலர்ஸ் இருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா குக் ஆயிடுச்சு குங்குமப்பூவோட. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடர் மில்கை சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனேயே நம்ம கலக்க ஆரம்பிச்சிடணுங்க. கீழே அடிப்பிடிக்காமல் நம்ம இது மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு குல்ஃபி நல்லா செட் ஆகி கிடைக்கும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமாங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கணும். 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் நம்மளுடைய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இங்கே நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நமக்கு பால்லையே ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும். இங்கே சுகர் உங்களுடைய ஆப்ஷனல் தான். இன்னுமே தித்திப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க 3/4 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விடணுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுக்குங்க. இந்த குங்குமப்பூ, பால், அதோட நம்ம சேர்த்துருக்க கஸ்டர்ட் பவுடர், சர்க்கரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு சூப்பராக மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு கரெக்டாக குக் ஆயிருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கரண்டியை இது மாதிரி திருப்பிங்க. நம்ம விரலில் ஒரு கோடு மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நல்லா க்ளீனாக இருக்கணும். அப்போ நமக்கு இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். இது நல்ல வாசனைக்காக நம்ம சேர்க்குறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அவ்வளோதாங்க. இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக இது மாதிரி நம்ம கலந்து விட்டு ஆற வச்சுக்கணுங்க. இல்லாட்டி ஒரு மாதிரி ஆடை மாதிரி கட்டிடும். அது நமக்கு டேஸ்ட் வராது குல்ஃபியில். நம்ம இன்றைக்கி குல்ஃபியை இது மாதிரியான செராமிக் இல்லாட்டி மட்பாட்டில் ஊற்றி செட் பண்ண போகிறோங்க. நம்ம வீட்டில் இருக்க சின்ன பவுல் இல்லாட்டி கிளாஸஸில் கூட ஊற்றி இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த குல்ஃபி மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எந்த பவுலில் வேணுமோ அந்த பவுலில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்க வேண்டியது தான். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய குல்ஃபியை காட்டிலும் இது நல்ல சுவையாக இருக்குங்க. அதே சமயத்தில் வீட்டிலையே செய்கிறதுனால நல்ல ஆரோக்கியமானதும் கூட. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை சாப் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா மேலே நீங்கள் ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிட்டு இதை ஃப்ரீசரில் கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வச்சு எடுக்கணுங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்துடைய சைஸை பொறுத்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய டைமும் மாறும். சின்ன கப்பாக இருந்தால் அது உங்களுக்கு சீக்கிரமாகவே ஃப்ரீஸ் ஆகி கிடச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு 10 மணி நேரம் போல் ஆகும். இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டுங்க. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்து நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா குட்டீஸ்க்கு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக நம்ம வெளியே சாப்பிட்றத காட்டிலும் சுவையான குல்ஃபி வீட்லேயே ரெடிங்க. நம்மளுடைய குல்ஃபி டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக கிடைக்குங்க. 10 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் குல்ஃபி நமக்கு எப்படி செட் ஆகி வந்திருக்குன்னு. இந்த சின்ன பவுலில் இருக்கிற குல்ஃபி சீக்கிரமே செட் ஆகிடுச்சுங்க. அந்த பெரிய கிளாஸில்
ஊற்றின குல்ஃபி இன்னுமே 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் எங்களுக்கு செட் ஆகி கிடச்சிச்சு. அவ்வளவுதான். அருமையான குல்ஃபியை வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு தான் இந்த குல்ஃபி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இதே அளவுகளோட ஒரு முறை இந்த குல்ஃபி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த குல்ஃபி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.